ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சதும் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பாஸ்தா போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்போ ஷேப் பாஸ்தா எடுத்துருக்கேன். இது நல்லா போட்டதும் அது கொதிக்கிட்டோம். இந்த டைமில் 2 தக்காளி எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ பாஸ்தா 75% வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சாஸும் சேர்த்துக்கோங்க. நான் அது கிளிப்பே இதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து மேகி மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. ஸோ எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சி. ஸோ ஈஸியான ரெசிபி, எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.